ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமாவோட ஜிமன் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இதுக்குமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணவங்களுக்குலாம் இன்றைக்கி செம்ம குஷியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அண்ட் சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க, சில பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. டெய்லியும் மேரிம சிட்டி மாமா போடுறேன்னு சொன்னீங்க, ஆனால் ஏன் போடலைன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரீசன் வந்து பொசசிவ் பாய் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன போடுறது, அது எப்படி கொண்டு போகிறதுன்னு நான் அந்த கதையை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் தேவை. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் எல்லோரும் ஏற்றுக்கோங்க, ஓகேவா? கொஞ்சம் நாளைக்கு வராது. ஸோ அது நான் கண்டிப்பாக யோசிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நிறைய பேர் வந்து நான் அவங்க மேலே கோவமாக இருக்கேன், நான் போங்க நீங்கள் வந்துட்டு நான் ஏதோ போடுறேன்னு சொன்னால் போடவே இல்லை, என்னம்மா அப்பம்மா போடுறேன் அந்த மாதிரி ஒரு மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் படிக்கும்போது லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்டா அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரியுது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ப்ளீஸ்க்கான்னு சொல்லிட்டு. நான் அவங்க எல்லாருக்குமே ஓகேடா சொல்லலாம், கம்மிங் சொல்லாச்செல்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். பட்டு மற்றதெல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கேட்கும்போது அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யாரும் பண்ணாதீங்க, ஓகே? ஸோ இப்போ வந்து அது ஹேட் கமெண்ட்ஸ் கிடையாது, இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஹேட் ஆகுது, ஓகேவா? ஐ மீன் ஹர்ட் ஆகுது, ஓகே? ஓகே, ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போன்னா, நீங்கள் வந்துட்டு ஜிம்மன்ட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஜிம்மனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரியே இருக்கும். பட் திடீர்னு உங்கள் மண்டைக்குள்ளே வந்து நான் தாண்டி உனக்கு இருக்குங்கிற மாதிரி அவன் மண்டைக்குள்ளே வந்திருப்பான். ஸோ உங்களுக்கு அவனை மறக்க முடியாமல் ஒரு இது வந்துட்டு இருக்கும். தென் நீங்கள் காலைல எழுந்துச்சி ஜிம்மன் மாமாவை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமே அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகும்போது அவங்க அம்மாக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அவன் வந்து வயலுக்கு போயிருக்காண்டி ஏன்டின்னு கேட்கும்போது, இல்லைம்மா சும்மா பார்க்க தானே போய் பார்க்கன்னு சொல்லும்போது உங்கள் கையில் ஒரு தூக்குச்சட்டியில் வந்து கூழ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அதை தூக்கிக்கிட்டு வயலுக்கு போகும்போது ஜிம்முன்னு வந்து வேஷ்டியெல்லாம் மேலே ஏற்றி கட்டிட்டு வெறும் பனியனோட தலையில் துண்டை கட்டிட்டு வாயில் வேப்பங்குச்சோடு நின்றுட்டு என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாரு. ஸோ அதோட முடிச்சிருந்து லெட்ஸ் கட் தான் நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து அவர் எப்படி கேட்குறாரு, நீங்கள் அப்படி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைம்மாம்மா, அம்மா உனக்கு கூழு கொடுத்து விட்டுச்சா அதுதான். ஓ சரி, அங்கே போய் அங்கே பாரு சேர் இருக்கும், அது மேலே போய் வெயி, நான் வரேன். என்னம்மாம்மா இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க, அங்கே வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க, வயசு பொண்ணுங்களும் வேலை செய்கிறாங்க, கிராமம் தானே. ஸோ நிறைய வயசு பொண்ணுங்களை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க. அண்ட் வயசானவங்களுமே இருக்காங்க, வயசு பசங்களும் இருக்காங்க, வயசான பசங்களும் தாத்தாவுமே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அந்த சேரில் வந்து அந்த தூக்குச்சட்டியை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மன் வந்து என்ன நீ குடிக்கல, பால் எது குடிச்சியா? இல்லை மாமா, காலைல எழுந்துச்சி பார்த்தேண்ணா நீ பெட்டில் இல்லை, அதனால தான் வந்துட்டேன். ஏன் பெட்டில் இல்லைன்னொடனே வந்துட்டியா? ம் சாரி மாமா, நேற்று அது தெரியாமல். சரி விடு, உனக்கு ஏதோ திடீர்னு வேணான்னு தோணியிருக்கு, அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது விடு. ஆனால் மாமா உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல? எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, சரியா? ஏன்னா நம்ம இருந்த சூழ்நிலை அப்படி. உனக்குமே என்ன தெரியுமா என்ன, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லை எனக்கு தான் தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ விட்டுரு, எப்போ உனக்கு தோணுதோ அப்போவே இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கட்டும், சரியா? சரி மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக வெக்கப்படுறீங்க. ஸோ ஜிவனுக்குமே லைட்டாக ஷையாக இருக்குது, ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேசுகிறான். அந்த கல்யாணம் ஆக போகிற அந்த பொண்ணுக்கிட்ட கூட இந்த இவ்வளோ க்ளோஸெல்லாம் அவன் பேசியிருக்கவே மாட்டான். ஸோ உங்கள்கிட்ட செம்ம க்ளோஸாக பேசுகிறானா, அவனுக்குமே ஒரு மாதிரி ஷையாக இருக்கான், ஒரு மாதிரி அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி கையை வச்சு ரப்பான்றானா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திரும்புறீங்க, அப்போ தான் பார்த்தா அங்கே இருக்கிற மேக்ஸிமம் வயசு பிள்ளைங்க எல்லாமே நம்ம ஜிம்மனை பார்த்துட்ருக்காங்க. நம்ம பையனுக்கு வேறு கொஞ்சம் அப்படியே சிக்ஸ் பேக்கெல்லாம் இருக்கும், அப்படியே பனியன் வேறு போட்டிருப்பானா. ஸோ அப்படியே அந்த கட்ஸ் எல்லாம் தெரியுது. பனியன் வந்து கொஞ்சம் டைட்டாக தானே போட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு கட்ஸ் எல்லாம் தெரியுதா. அந்த பிள்ளைங்க வேலை செய்தோ இல்லையோ ஜிம்முன்னு தான் பார்க்குதுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மாமா அப்படிங்கிறீங்களா? ஆம், என்ன ஏன் மேலே சட்டை போட மாட்டியோ? ஏய் ஏன்டி, வேலை செய்யும்போது சட்டை இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உனக்கு மட்டும் இங்கே நல்லா இருக்காது மாமா, நிறைய பேருக்கு இங்கே நல்லா இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு புரியல,
என்னத்த நீ இப்போ சொல்ற? மரியாதையா போய் சட்டை எடுத்து போடு மாமா. ஏய்! இது இன்னும் ஏற கட்டணும்டி. வாய்க்கால்லாம் பாரு பறிச்சு திருப்பி ஏற கட்டணும். அப்போலாம் சட்டை போட்டா ஒரு மாரி கசன்னு இருக்கும். அதனால தான் இப்படி இருக்கேன். நீ அப்போ கழட்டிக்கோ சட்டைய. இப்போ விடு. போடு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க வந்து அந்த சட்டைய எடுத்துட்டு வரீங்க. ஜிமன் பார்க்குறாரு. என்னாத்துக்கு கசன்னு இருக்கும்டி வேற. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுறீங்க. இப்போ ஜிம்முன்னு இருந்துட்டு உன் கைய பிடிச்சு ஒரு நிமிஷம் இரு. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த? எதுக்கு திடீர்னு சட்டை போடுங்கிற? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ முதல்ல போடு. எதுக்குன்னு சொல்லுங்கிறல்ல. நீ அப்புறம் மாமா அதெல்லாம் எப்படி மாமா உன்கிட்ட சொல்லுவேன்? வாயில தான். மாமா சரி சொல்லு. நீ யாரு? ஜிமன். ஐயோ! அது எனக்கு தெரியவே தெரியாது பாரு. எனக்கு யாரு? மாமா. மாமாவுக்கு அப்புறம் யாரு? உன் புருஷன். நான் யாரு? என் அக்கா பொண்ணு. மாமா உனக்கு யாரு? பொண்டாட்டி. அப்போனா நீ இது அவரை எப்படி சொல்கிறது? நீ சட்டை இல்லாமல் என் முன்னாடி மட்டும்தான் நம்ம இருக்கணும். ஆமாண்டி. ஆனால் இது இப்போ வேலை செய்கிறோம்ல. ஆனால் வேலை செய்யும்போது நீ மட்டும் இருக்கும்போது சட்டையை கழட்டிக்கோ. எதுக்கு இப்போ இப்படி சொல்கிற? அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு ஜிம்மை பார்த்து கண்ணெல்லாம் அடிக்குது. நீங்கள் பார்த்துட்டு சக்கொலத்தி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்மனுக்கா சிரிப்பு தாங்கலை. இவன் என்ன பண்ணுறாங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நீ ஜிம்மன் வந்து அப்படியே பார்த்துட்டு ஓ இதுக்கு தானா? அது அவங்க பார்க்கல வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். அவளுங்க வேலை செய்கிற ஆளுங்களா இல்லை உடம்ப பார்க்க வர ஆளுங்களா? என்னடி பேசுகிற? அப்புறம் தெரியுதுல்ல நான் ஏதாவது கேட்டுருவோமாம்மா. சட்டை எடுத்து போடலாம். என் கூட கிளம்பி வீட்டுக்கு வா. அதெல்லாம் பார்த்துப்பாங்க. வேறு யாராவது ஆளுங்க இருப்பாங்களா? அவங்கள பார்த்துப்பாங்க. நீங்கள் வா. பையன் இருந்தாலும் கட்டணும்டி. இன்னும் 2 தாண்டி இருக்குது. நீ 2ங்கிறதுக்குள்ளே அவங்க முழுசாக பார்த்துருவாங்க. மூடிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிம்முன்னு இழுத்துட்டு போகிறீங்க. அந்த தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஜிம்மன் முத்தன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்முன்னு வந்துட்டு போகிறான். ஸோ அங்கே வந்து இந்த மோட்டார் ரூம் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ரூம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த பம்பு செட்லாம் குளிச்சிங்கன்னா ட்ரெஸ் மாற்றுற மாதிரி குட்டியாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரூமுக்கு வந்து ஜிம்மன் அவங்கள இழுத்துட்டு போகிறாரா? நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு உன்னை வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. சரி இந்த மேடம் எப்படி கட்டியிருக்கீங்க சாரியை? எப்படி கட்டியிருக்கேன்? நல்லா தான் கட்டியிருக்கேன். நல்லாவா கட்டியிருக்கேன்? ஆமாம் பாரு நல்லா தான் கட்டியிருக்கேன். எனக்கு எங்கே தெரியுதா? தெரியுதேடி. எங்கே? நல்லா தானே நான் சாரி கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே இருக்க கண்ணாடியில் பார்க்குறீங்க. நான் கரெக்டாக தான் கட்டியிருக்கீங்க. கரெக்டாக தானே கட்டியிருக்கேன். அப்புறம் என்ன ஒன்றா சொன்னால் நீ இப்போ என்ன சொல்ல வரியா? சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பில் கீழ்றான். நீங்கள் மாமா எங்கே மாமா கை வைக்கிற? என்ன என் பொண்டாட்டி இடுப்பில் நான் கை வைக்கிறேன். எவன் கேட்க முடியும்? அது நான் மேலே ஏற்றி தான் பின் போட்டால் அது இறங்கிடுச்சு. பாப்பா அது வேறு இது வேற மாமா. நீ ஒரே மாதிரி பிளேட்டை மாற்ற பார்க்காத ஓகே? இது தெரியாமல் தான் விலகுனுச்சு. ஆனால் நீ தெரிஞ்சதுன்னா சட்டையை கழட்டினேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிம்மன் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே டக்குன்னு ஜிம்மனோட கையை நீட்டி சண்டை போடுங்களா? ஜிம்மன் கை பிடிச்சிட்டு என்னாடி புருஷன்கிட்ட கையை நீட்டி பேசுகிற? நீ தான் பொண்டாட்டிக்கிட்ட அவளோட அனுமதி இல்லாமல் அவள் எப்படி கை வச்ச அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மனுமே வந்து நோட் பண்ணியிருப்பார். என்னதுன்னா உங்களை வந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஜிம்மன் நோட் பண்ணியிருப்பார். அப்போ ஜிம்மன் வந்துட்டு நீ அங்கே நிற்கும் போது தான் அங்கே இருக்கிற பையலுங்க பூரா உன்னையே பார்த்தாளுங்க. ஆமாம் நீ இருக்கும்போது தான் அந்த பிள்ளைங்க பூரா உன்னையே பார்த்தாங்க. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க விளையாட்டுத்தனமா. ஸோ அப்போ நீ ஜிம்மன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நில்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கையை வந்துட்டு 2 பக்கமே ஒரு பிடிச்சிக்கிட்டாரு சண்டை போடும்போது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு முதல்ல கையை விட்றேன் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அதை பார்க்குறீங்க. என்ன மாமா கையை விடு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஜிம்மன் வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த மாமா என்ன பண்ணுது அந்த மாதிரி. ஸோ ஜிம்மன் அப்படியே பொறுமையாக உங்கள் கிட்டே வராரு. ஸோ உங்கள் கன்னத்தில் வந்து ஒரு
இலை மாரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியல. அது ரொம்ப குட்டியா வந்துட்டு ஒரு இலை மாரி ஒட்டிகிட்ருக்கும். ஸோ ஜிம்மன் அப்படியே பொறுமையா வந்து அவரோட லிப்ஸை வச்சு அந்த இலைய அப்படியே எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆகிட்டீங்க. அண்ட் ஒரு மாரி கண்ணெல்லாம் அப்படியே மூடிட்டீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு, இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணு, கண்ணை ஓப்பன் பண்ணுடி. என்ன மாமா பண்ண? இலை இருந்துச்சு எடுத்தேன். அது அது கையில் எடுத்துருக்கலாமே. கையில் எடுக்கலாம் தான், ஆனால் என் கை தான் உன் கைக்குள்ளே இருக்கே. சும்மா அது வாய் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பூனை மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஜிம்முன்னு லேட்டாக சிரிப்பு வருது. ஏன்னா இவ்வளோ நேரம் புலி மாதிரி சண்டை போட்டுட்ருப்பீங்க, இப்போ அப்படி பூனை மாதிரி மியாவுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஜிம்முன்னு அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு, சரி இரு நான் போய் கை காலெலாம் கழுவிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மன் அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே ஜிம்மனே பார்க்குறீங்க. ஜிம்மன் நேரம் போகும்போது உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டுலாம் போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ இந்த மாமா எனக்கு முத்தம் தானே கொடுத்துச்சு, இது இலை எடுக்கிற சாக்கில் முத்தம் தானே கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதுதான் ஓடிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த தூக்குச்சட்டி நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்மன் பின்னாடியே போகிறீங்க. ஜிம்மனு கை கால் மூஞ்செல்லாம் கழுவுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. அவர் அப்படியே அந்த தண்ணியோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கார். நீங்கள் அப்படியே அவரே பார்த்து நிற்கிறீங்க. ஜிம்மன் வேறு உங்கள் மேலே தண்ணியை எடுத்து ஊற்றுறாரா, ஐ மீன் இப்படி தெளித்து விடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தெளித்து விடுறாரு. நீங்கள் இப்படி பார்த்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மன் இருந்துட்டு வாடி போகலாம் என்னத்தை நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நீங்கள் வந்து அங்கே ஒரு டப்பா மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து தண்ணியும் மட்டும் நீங்கள் ஜிம்மன் மேலே ஊற்றிடுறீங்க. ஜிம்மன் அவங்க மேலே தெளித்து தான் விட்டுருப்பான், ஆனால் நீங்கள் ஜிம்மன் மேலே ஊற்றிடுறீங்க. ஸோ ஜிம்மன் இருந்துட்டு, அடி பாவி, உன் மேலே தெளிக்க தானடி செஞ்சேன், நீ அடி ஊற்றி விட்ட. நான் அப்படி தான், நீ எனக்கு ஒன்றா செஞ்சால் நான் உனக்கு 2ஆக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முன்னாடி ஓடுறீங்க. ஜிம்மன் இருடி வரங்கிற மாதிரி உங்கள் பின்னாடி இப்படியே ஓடி வராங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு பரவாயில்லையே நல்ல புருஷன் பொண்டாட்டியே இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா போனதுக்கு அப்புறமா பைக்கிட்ட வந்து நீங்கள் நின்றுக்கிறீங்க. ஜிம்மன் வந்து நின்றுக்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்துட்டு, எதுக்குடி தண்ணி தெளிச்சு ஓடியிருந்தேன், நீ எதுக்கு ஃபஸ்ட்டு தெளிச்ச? நான் விளாட்டுக்கு தெளித்தேன்டி, நீ எதுக்குடி ஊற்றி விட்ட? நானும் விளாட்டுக்கு தான் ஊற்றி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜிம்மன் வந்துட்டு, வீட்டுக்கு போ உன்னை வச்சுக்கிறேன், வச்சுக்கோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாதிரி திருப்பிட்டு. ஸோ ஜிம்மனுக்கும் சிரிப்பு வருது, உங்களுக்கும் சிரிப்பு வருது. ஸோ ஜிம்மன் வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்துட்டு, மாமா இரு மாமா நானும் தான் வரேன், நடந்தானே வந்தால் நடந்தே வா மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜிம்மன் வந்துட்டு நின்றுடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிம்மனோட ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. ஜிம்மனுக்கா செம்ம ஹாப்பியான ஒரு ஃபீலாக இருக்குது நீங்கள் கை வைக்கிறது. அது என்ன ஃபீல்னு உனக்கு புரியல, ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்கிற மாதிரி மட்டும் உனக்கு தெரியுது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போ அங்கே வர சில பொண்ணுங்கள்லாம் ஜிம்மனையே பார்க்குறாங்க. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷோல்டரில் வச்ச கையை அப்படியே கொண்டு போய் ஜிம்மனோட ஹிப்பில் வச்சுக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வந்துட்டு இவ திடீர்னு ஏன் அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு வந்துட்டு தோணுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கும் அவளுங்க என் மாமாவே பார்க்குறாளுங்க, மூஞ்சுங்க முவரையும் பாரு, ஏன் அவங்க ஊரில் பேர் ஆம்பளே இல்லையா, என் மாமா மட்டும்தான் பார்க்கணும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே அப்படியே உள்ளே அப்படியே கரிச்சு கொட்டிட்டு அப்படியே உள்ளே தந்தூரி அடுப்பே எரியுது உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிம்மனோட ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அவளுங்கெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்கெல்லாம் ஜிம்மனை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் வந்து செம்ம ஃபீல் ஆகிட்டு, என்ன தூக்கம் வருதா, இல்லை மாமா சும்மா தான் சாஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்களும் வந்துட்டு 2 கையுமே இப்போ வந்து ஜிம்மனை வந்துட்டு நீங்கள் பேக் ஹேக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வீட்டுக்குமே வந்துடுறீங்க. இந்த கோலத்தை வந்து வெளியே வேலை செஞ்சுட்டு, அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியே வேலை செஞ்சுட்ருக்கவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படியே இறங்கிடுறீங்க. ஜிம்முன்னு இறங்கிடுறாரு. ஸோ நீங்கள் ஜிம்மில் அப்படியே சிரிச்சிட்டே வராரா, ஒரு மாதிரி அவரோட மண்டையெல்லாம் அப்படியே சொரிச்சிட்டு, ஒரு கையில் வந்துட்டு சாவியை அப்புறம் அவரோட அந்த வேட்டி ஒரு பக்கம் மட்டும் பிடிச்சிட்டு வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி அவர் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சியாக நடந்து வர்றாரா. அப்போ அங்கே இருக்க ஒரு தாத்தா வந்து, என்ன தம்பி, புதுமண தம்பதிகள் கல்யாணம் வர முடிஞ்சிடுச்சு, சந்தோஷமாக தானே இருக்கீங்க? ஐயோ ஐயா
போய் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போயிடுறான். ஸோ அவர் வந்துட்டு நடக்கட்டும் நடக்கட்டும் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷங்கிற மாதிரி அவர் அப்படியே நினச்சிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் போன உடனே நீங்கள் வந்துட்டு அப்படி கோவமாக அப்படி போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட அந்த தூக்குச்செடி போய் டெங்குன்னு வைக்கிறீங்களா? அவங்க அம்மா என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. சரி கூலை வந்துட்டு கொடுத்தியா? கொடுக்கல. ஏன்டி குடிக்கிறதுக்காக தானே கொடுத்தேன் உன்கிட்ட. ஆமாம் நீ குடிக்கிறதுக்காக கொடுத்த, ஆனால் உன் தம்பி குடிக்கல, ஏன்னா அவர்கிட்டே கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கத்துறீங்க. உங்கள் அம்மா வெளியே வந்துட்டு என்னடி வாய் ஓர போகுதுங்கிற மாதிரி கத்துறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஜிம்முன்னு பார்த்துட்டு அக்காக்கா என்னக்கா ஆச்சு? ஏன்டா கூழு குடிக்கல ஏன்னு கேட்டோம், தம்பிக்கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு போகிறா. வாய் வர வர அவளுக்கு ரொம்ப ஓவராக போகுது. வாய் பிடிச்சி தச்சிட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா கம்முன்னு போக்கா, அவள் ஏதோ கோவத்தில் இருக்கா போல். என்ன கோவம்? காலைல வரும்போது நல்லா தானே வந்தா. அக்கா போனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா அப்போ பரவாயில்ல திட்டிக்கிட்டே கிடப்பேன். ஆமாண்டா பொண்டாட்டி வந்து தான் அக்காவே மறந்துடுங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வந்துட்டு ஜிம்மனுமே வந்துட்டு மேலே வராரு. ஸோ உங்கள் அம்மா அப்படியே உள்ளே போய் கிச்சனில் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஜிம்மன் மேலே வந்தோடனே ஏன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வந்துட்டு பால்கனியில் நிற்கிறீங்க. ஆனால் அவருக்கு தெரியல எங்கடா இவ்வளோ ஆளை காணும், இங்கே தானே வந்தா. வயன் வயன் இங்கே இருக்கேன். ஓ இங்கே இருக்கியா? எதுக்கு இப்போ எங்கள் அக்காட்ட மூஞ்சி தூக்கிட்டு வந்தேன்? ஆமாம் இப்போ பாரு உங்கள் அக்கா மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்புறீங்க. ஸோ அப்போ வந்து ஜிம்மன் இருந்துட்டு உனக்கு முன்னாடி எனக்கு எங்கள் அக்கா தான் தெரியும். ஸோ எனக்கு எங்கள் அக்கா தான் முக்கியம். அப்போ உங்கள் அக்காவே போய் கட்டிட்டு அழுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜிம்மனை லைட்டாக தள்ளுறீங்களா. ஜிம்மன் இருந்துட்டு உங்கள் கை பிடிச்சிட்டு என்னடி ஓராக தான் பண்ணுற, ஓராக தான் சொல்லிகிட்டு இருக்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட கையை வந்து உங்கள் கையை விட்டுட்டு அவர் வந்து ஷர்ட்டை கழட்டுறாரு. ஸோ அங்கே போகிற பிள்ளைங்களும் வந்துட்டு அதாவது தெருவில் போகிற பிள்ளைங்களுமே வந்துட்டு இங்கே மேலே தான் பார்க்குதுங்க ஜிம்மனை. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜிம்மனை அப்போ தான் ஷர்ட்டை ஃபுல்லாக கழட்டலான்னு போவார். நீங்கள் அப்படியே ஜிம்மனை அப்படியே பின்னாடியே தள்ளிட்டு போகிறீங்க. ஜிம்மனாக இருந்துட்டு ஏய் என்ன பண்ணுற, என்னடி பண்ணுற, போயை முடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனை அப்படின்னு அவரோட செஸ்ட்டில் கை வச்சு தள்ளிட்டே போய் பெட்டில் அப்படியே அவரை படுக்க வச்சுட்டு நீங்கள் அவர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. ஜிம்மன் பார்க்குறாரு என்னடி பண்ணுற. அப்போ நீங்கள் ஜிம்மனுக்கிட்ட க்ளோஸாக போயிட்டு இதை பாரு, இன்னொரு தடவை பால்கனியில் நின்றுட்டு ஷர்ட்டை கழட்டுறது, இந்த வாய்க்காலில் போயிட்டு சட்டை இல்லாமல் நிற்கிறது, அப்புறம் இந்த பனியனெல்லாம் நினச்சிட்டு நிற்கிற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது பார்த்துக்கோ. இதெல்லாம் எல்லாருமே ஒன்றே பார்க்குறாளுங்க. இந்த ஊர் உலகத்தில் வேறு எந்த பையனுமே கிடைக்கலையாம்மா? இந்த ஊரில் எத்தனை பசங்க இருக்காங்க, எல்லாருக்கும் ஓ மேலே இருக்குது. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? அவளுங்களில் போய் கேளாண்டி, அவனுங்களை போய் கேட்க முடியாதுடா. என்னடி டான்லாம் சொல்கிற? அப்படி தான்டா சொல்லுவேன். என்னடா பண்ணுவேன் நீ? இதே மாதிரி நான் போய் என்ன பண்ணுவேன்? வயன் பாய் உடச்சிருவேன். தெரியுதுல்ல எரியுதுல்ல, அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். பார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன் மாமா, இன்னொரு தடவை அந்த மாதிரி ஷர்ட் இல்லாமல் இப்போ எங்கேயாவது நின்று மாவனே என்ன பண்ணுவனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஜிம்மன் மேலேருந்து எந்திரிச்சிட்டு போயிடுறீங்க. ஸோ ஜிம்மனை ஷாக்காக பார்த்துட்ருக்கான். என்ன இப்படி மிரட்டா, என்ன தள்ளிகிட்டே வந்து அப்படியே உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு கீழே போகிறீங்க கிச்சனுக்கு. உங்கள் அம்மா இருந்துட்டு என்னடி ஏன் ஒரு மாதிரி சிடுன்னு இருக்க? காலைல போகும்போது நல்லா தானே போனேன், வந்தவொடனே சிடுன்னு பேசினேன், இப்பயும் சிடுன்னு இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா நீ உன் வேலையை பார். எதுக்குடி இப்போ வல்லுன்னு கத்துற, வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு அங்கே உங்களோட பாட்டியெல்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட ஏன் பாட்டி சொல்லுமா ஏன் இல்லை இந்த ஊரில் வேறு எந்த பையனும் அழகாக இல்லையா பாட்டி? ஏன் கேட்குற, நீ சொல்ல. இல்லையே நிறைய பசங்க இருக்காங்களே. இந்த ஊரில் பசங்க அதிகமாக பொண்ணுங்க அதிகமாக அது தெரில, ஆனால் நிறைய பசங்க அதிகமாக தான் இருக்காங்க. எதுக்கு நீ கேட்குற? சும்மா தான் பாட்டி கேட்டேன். இனிமேல் என்ன பண்ணுற, நம்ம வயலில் வேலை செய்கிற வயசு பொண்ணுங்க எல்லாரையும் தூக்கிட்டு வயசானவங்களாம் போடுறேன். ஏன் அதெல்லாம் நீ அப்படி தான் போடுற புரியுதா? நான் போய் இந்த விஷயத்த தாத்தா கிட்டே சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் தாத்தா கிட்டே போயிட்டு தாத்தா 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 என்னம்மா என்னாச்சு? இங்கே பாரு, நீ என்ன பண்ணுற,
நாளைக்கே நம்ம வயலில் வேலை செய்கிற வயசு பொண்ணுங்க எல்லாரையும் எடுத்துட்டு வயசானவங்களா போடு சரியா? எதுக்கு? நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜிம்மன் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்னத்துக்கு இப்படி பண்ணுறான்ட்டு. ஓகேடா அர்மீஸ், இதோட இந்த பாட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.